அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம வந்து லா ஆஃப் கான்ட்ராக்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். தென் நடுவில் சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஆல்ரெடி கான்ட்ராக்ட் 2க்கு 1-2 வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன். அது இல்லாமல் கண்டினியூவேஷன் வீடியோஸ் இதுக்கு மேலே போஸ்ட் பண்ணுவேன். ஜஸ்ட் இது வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவோட தம்ப்நெயில்லையே. தென் புக்ஸை பற்றி இதில் கேட்கணும் அப்படின்னா, லா ஆஃப் கான்ட்ராக்ட் 2க்கு வந்து புக்ஸ் வந்து நீங்கள் எதுவும் வாங்க தேவையில்லை. ஏன்னா 1ல் வந்து நீங்கள் ஒரு புக்கு வாங்கியிருப்பீங்க. அந்த புக்கையே நீங்கள் யூஸ் பண்ணி செகண்டுக்கும் வந்து படிக்கலாம். ஸோ லா ஆஃப் கான்ட்ராக்ட் 2வை பொறுத்தவரையும் இந்த சப்ஜெக்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ரீசன் ஏன்னா கான்ட்ராக்டோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொஞ்சம் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதால் இதை வந்து ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. தென் இதில் நீங்கள் சிலபஸில் பார்க்கணும் உங்களுக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுக்கிட்டீங்கன்னா, ஸ்டடி மெட்டீரியல்ஸை பொறுத்தவரையும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அது பார்க்கணும், சேல்ஸ் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், பார்ட்னர்ஷிப் ஆக்ட், கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வந்து பார்க்கணும். பட் இது வந்து ரொம்ப பழைய ஆக்ட் கன்சூமர் ப்ரொடக்ஷன். இப்போ வந்து புது ஆக்ட் அமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆக்டையும் பார்க்குற மாதிரி இருக்கும். தென் மற்றது எல்லாமே இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட், இது எல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தாலே போதும். புக்ஸ் ஆல்ரெடி நீங்கள் வாங்கி வச்சுருக்க புக்ஸ் தான். ஸோ அதால் எதுவும் கிடையாது. அவதார் சிங் இந்த புக்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து இப்போ சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொஷின் பேப்பர் பேட்டர்னும் பெருசாக டிஃப்ரெண்ட் கிடையாது. 12 மார்க் பார்ட் ஏ பி சி டி மொத்தம் 4 பார்ட் இருக்கும். இதில் வந்து ஏவில் வந்து 12 மார்க்கு வந்து 3ல் வந்து நீங்கள் 2 எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்தது பியில் வந்து 7 மார்க்கு 3ல் 2 எழுதணும். அடுத்தது சியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மார்க்கு 7ல் 5 எழுதணும். அடுத்தது பார்ட் டி வந்து ப்ராப்ளம் 12 மார்க்குக்கு மொத்தம் 3 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 2 ப்ராப்ளம் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ சிலபஸில் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். பெருசாக நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கான்ட்ராக்ட் 1 வந்து நார்மலாகவும் கான்ட்ராக்ட் 2 ஸ்பெஷல் கான்ட்ராக்ட்னு சொல்கிறதுக்கான டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நம்ம இதை வந்து பெருசாக வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். 1ல் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெம்னிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ கான்ட்ராக்ட் 1 பொறுத்தவரையும் ஏன்ற பர்சன் பின்ற பர்சனுக்கு ஒரு பொருளை விற்கிறதா இல்லை வாங்குறதா அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்துக்காக கான்ட்ராக்ட் போட்டுக்கிறாங்க. ஸோ ஏன்றவர் சொல்கிறத பின்றவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா 2 பேருக்குமே வந்து பார்த்தோன்னா ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆகுது, 2 சேர்ந்து ப்ராமிஸ் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். பட் இந்த இன்டெம்னிட்டியை பொறுத்தவரையும் கான்ட்ராக்டில் வந்து ஏன்ற பர்சன் பின்றவர்கிட்ட ஒரு 10,000 ரூபா கேஷ் வாங்கிட்டு திரும்ப வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் ஒரு குறிப்பிட்ட சுச்சுவேஷன் மேலே அவரால் கொடுக்க முடியல. இந்த கண்டிஷனில் ஒரு பர்சன் புதுசாக ஒருத்தவரை உள்ளே வந்து அவருக்கு பதிலாக, அதாவது கேஷ் கொடுக்க வேண்டியதுக்கு பதிலாக நான் வந்து பேமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஸோ இதை தான் இன்டெம்னிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏபிசி இதில் 3 பர்சன்ஸ் உள்ளே வருவாங்க. ஸோ இவங்களுக்கு நடுவில் நடக்கிற கான்ட்ராக்ட் இன்டெம்னிட்டி நடுவில் ஒருத்தர் உள்ளே ஆட் ஆகும் பொழுது அந்த கான்ட்ராக்ட் வந்து இன்டெம்னிட்டி அப்படின்ற மாதிரி உருவாகும். இது ஸ்பெஷல் கான்ட்ராக்ட். ஸோ அது வந்து தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டி பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கேரண்டின்றது ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒருத்தர் ஒரு பொருளை வாங்குறாரு, லோன் வாங்குறாரு அப்படின்னா அவர் கட்டல்னா அவருக்கு பதிலாக நான் லையபிள் அப்படின்னு சொல்கிறது தான் கேரண்டி. ஸோ இதுவும் ஸ்பெஷல் கான்ட்ராக்டில் வரதுக்கான காரணம் தேர்ட் பர்சன் உள்ளே இன்வால்வ் ஆகிறதால வரும். ஸோ அது என்னென்ன கண்டிஷனில் தேர்ட் பர்சன் உள்ளே வருவாங்க, என்னென்ன கண்டிஷனில் வரமாட்டாங்க அப்படின்றது வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெயில்மெண்ட்டும் அதேமாரி தான். பெயில்மெண்ட்டுன்றது ஒருத்தர் பதிலாக இன்னொருத்தர் பே பண்ணுறா அப்படின்னு சொல்கிறாரு. பட் வந்து அவர் வந்து பே பண்ணலை அப்படின்ற சுச்சுவேஷனில் யார் வந்து லையபிள் ஆவாங்க அப்படின்றது தான். இது வந்து இந்தியன் லாவில் எப்படி இருக்குது, ஃபாரின் லாவில் எப்படி இருக்குது, ஸோ பெயில்மெண்ட் எந்தெந்த வகையில் கிளாசிஃபிகேஷன் ஆகும் அப்படின்றது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பெருசாக வந்து டிஃப்ரெண்ட் இருக்காது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் யூனிட் வந்து சேல்ஸ் ஆஃப் குட்ஸு. ஒரு பொருளை விற்கிறதுக்கும் வாங்குறதுக்கும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஸோ இதில் என்னென்ன வகையான டிஃப்ரென்ஷியேஷன் இருக்குது, அதுக்கான டெஃபினேஷன் லாவில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இதில் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு புரியக்கூடிய ஒரு டாபிக். அடுத்தது வந்து ஏஜென்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஏஜென்சியை வந்து தேர்ட் பார்ட்டி வந்து இன்வால்வ் ஆகிறது உள்ள அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இந்த கேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்சின்னு வச்சுருப்பாங்க. இந்த சிமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. இந்த கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு பொருளோட உற்பத்தியாளர் வந்து நேரடியாக வந்து மக்கள்கிட்ட விற்பனை செய்ய முடியாது. பிகாஸ் அவங்க வந்து ப்ராடக்டை உற்பத்தி பண்ணுறது மட்டும்தான் அவங்க வேலையாக இருக்கும். சேல் பண்ண முடியாது. இல்லை அதை வந்து அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது கஷ்டமாக இருக்கும். இந்த சுச்சுவேஷனில் நடுவில் ஒருத்தர் வந்து நியமிச்சிருப்பாங்க. அவங்க தான் ஏஜென்ட். ஸோ இவங்க சேல் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. இதில் வர ஒரு அமௌண்ட் நேராக டைரெக்டாக வந்து மேலே இருக்க ஓனருக்கு போகும். அதுலேருந்து ஒரு ஷேரை வந்து கீழே இருக்க ஏஜென்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஸோ எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸும் மேலே இருக்கிற எல்லா ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டி சம்டைம்ஸ் கொடுத்துருவாங்க. சம்டைம்ஸ்
பகுதி தான் கொடுப்பாங்க. ஸோ எந்தெந்த வகையில் வந்து ஏஜென்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது, ஏஜென்சிக்கு எப்படி ரைட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது தான் இந்த ஏஜென்சியில் இருக்கும். இதுவும் வந்து ஸ்பெஷல் கான்ட்ராக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறது 6th யூனிட்டு பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்புன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒருத்தவங்க வந்து பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து பாதி இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தர் பண்ணுவார், மீதி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். ஸோ இந்த விஷயத்தில் வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க, பார்ட்னர்ஷிப்னால் எப்படி இருக்கணும், அதுக்கு வந்து மேஜர் யார், மைனர் யார் வந்து எதுக்கு லையபிள், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் கான்ட்ராக்டில் வந்து ஒரு பார்ட் தான். அடுத்தது வந்து கன்சியூமர் ப்ரொடக்ஷன். கன்சியூமர் ப்ரொடக்ஷன் கான்ட்ராக்டில் கொண்டு வரதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயந்தான். கன்சியூமர் அண்ட் சேல் அண்டு பையர், இது 2 பேருமே வந்து நுகர்வோர் அண்டு விற்பனையாளர், இவங்க 2 பேருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே ஒரு கான்ட்ராக்ட் தான். ஸோ அந்த கான்ட்ராக்டில் ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சு அப்படின்னா அதை எப்படி தீர்க்கறது அப்படின்றத டீட்டெயிலாக அதில் கொடுத்துருப்பாங்க கன்சியூமர் ப்ரொடக்ஷன் ஆக்டில். பட் நமக்கு வந்து இதை கொடுத்துருக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ இதுவும் பை வே ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்றதால தான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் 2 பொறுத்த வரையும் கான்ட்ராக்ட் 1 நீங்கள் வந்து பேசிக்ஸை ஒழுங்காக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட் 2 வந்து பயங்கர ஈஸியாக இருக்கும். பேசிக்ஸில் ஒன்றுமே இருக்காது. கிடைக்கல, கான்ட்ராக்டில் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை அப்படின்னா என்ன விஷயம், ஆஃபர் எப்போ கிடைக்கும், அக்செப்டன்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்றது தான் இருக்கும். அதோட கண்டினியூவேஷன் கான்ட்ராக்ட் 2ன்றதால கான்ட்ராக்ட் 1 ஓரளவுக்கு கவர் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் 2 ஈஸியாகவே இருக்கும். ஸோ இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த அப்டேட்டை பார்க்கலாம். தேங்க்யூ காய்ஸ், பாய். ஸோ ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.